ஓகே, சரி. வேகமாக நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? ஏன் ரட்சிப்பு கர்த்தருடையது? அவரால் தான் ரட்சிப்பு உண்டு. அப்படிதானே? அப்படிதானே? எந்த டிமார்ட்டுக்கு போனாலும் சரி, எந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, 1 கிலோ ரட்சிப்பு தாங்கன்னு வாங்கிட்டு வர முடியுமா? யாரெல்லாம் முடியும் சொல்கிறீங்க? எனக்கு 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. முடியுமா? முடியாது. அப்படி தானே? ரட்சிப்பு அவரால் மட்டும்தான் வரும். ரட்சிப்பு கர்த்தரால் மட்டும்தான் வரும். சரி, இப்போது நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் இருக்குது, சரியா? நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்கிறது தான், ஆனாலும் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே 2 பதங்கள் அடங்கி இருக்கிறது நான் சொல்லியிருக்கேன். ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளாடி 2 அர்த்தங்கள், இல்லைன்னா அந்த ரட்சிப்புக்குள்ளாக 2 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா வளரலாம் கூடாது. அது நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி சொல்லலாம். இவ்வளோதான் நமக்கு ஆண்டோடைய வார்த்தை உள்ளே போகுது. அப்படி தானே? அனிதாசிட்ட கை தூக்குனாங்க, சொல்லுங்கள். அரைக்குறை ஆன்சர். சரி, 1 கரெக்டு. வேற யாருக்கு நல்லா தெரியும்? தெரியாது. மீட்பு தான் ரட்சிப்பு, 2 ஒரே மீனிங் தான். அதுக்குள்ளாடி 2 காரியங்கள் அடங்கி இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். வல்லமையா? வல்லமையும் பாதுகாப்புமா? இல்லை. சரி, என் மானத்தை காப்பாற்றி 1 பாயிண்டாக சொன்னதுக்காக அனிதா தருவாங்க. இனி மறப்பீங்க நீங்களாம், மறக்கக்கூடாதுன்னு. வேற ஒன்றும் இல்லை, அது கிரிக்கெட்டு தான். என் பிள்ளைங்க பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குறேன். நான் சின்ன பிள்ளைங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, ரட்சிப்புங்கிற பதத்தை இனி மறக்கக்கூடாது, சரியா? நான் எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ரட்சிப்பு அப்படிங்கிற பதத்துக்குள்ளாடி, அந்த வார்த்தைக்குள்ளாக 2 காரியங்கள் அடங்கி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், விடுதலையும் பாதுகாப்பும். என்னது? சத்தமாக சொல்லுங்க. விடுதலையும் பாதுகாப்பும். ரட்சிப்பு அப்படின்னு சொன்னாலே அதில் விடுதலையும் இருக்குது, பாதுகாப்பு இருக்கு. அப்போ நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை பாதுகாத்து அந்த கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி மறக்குமா? இப்போ சொல்லுங்களா, ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? சகோதரர்கள்லாம் தூங்கிட்டீங்களா என்ன? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். விடுதலையும் பாதுகாப்பும். வெரி குட். சரி, அப்போ இந்த ரட்சிப்பு கர்த்தரால் மட்டும்தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்போ யோனாக்கு தெரிஞ்சிச்சு? ஆமாம், நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படிதான். அப்படிதானே? நல்ல சுகபோகமாக, நல்ல சந்தோஷமாக, ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் நமக்கு அந்த ரட்சிப்பை குறித்து எந்த கவலையும் வராது. ஆனால் யோனாக்கு எப்போ வந்துச்சு? மீன் வயிற்றுக்குள்ளே போய் தான். அதான் சொல்லுவாங்கள்ல, நல்ல துன்பத்தின் வேலையில் தான் தத்துவங்கள் பிறக்குமா. அப்படி தான் நம்ம யோனாக்கு மீனுக்கு உள்ளே போய் தான் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு தெரிஞ்சிச்சு. யோனாவை எதுக்கு அனுப்புனார் ஆண்டவர்? இன்னைக்கு செய்தி அது இல்லை. யோனாவை எதுக்கு அனுப்புனார்? நினிவே ஜனங்களுக்கு போய் ரட்சிப்பை சொல்கிறதுக்கு. இவரே ஒரு தியரிலாம் போட்டாச்சு. எப்படி? இது சொன்னாலும் கேட்காது, இதுக திருந்தா ஜென்மங்கள், இப்படியெல்லாம் ஒரு தியரி போட்டாச்சு. இன்னும் அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே போய், எப்படி அப்படியே திருந்திட்டா ஆண்டவர் இவங்களை தண்டிக்காமல் போயிட்டா ஏன் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? எப்படி? நான் போய் நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போவோம் சொல்லி இவனுங்க பாட்டுக்கு அதுக்கு பயந்து திருந்திட்டானுங்கண்ணா, ஆண்டவர் இவங்களை தண்டிக்காமல் விட்டுட்டா அப்போ நான் போய் சொல்கிற மாதிரி ஆயிடாது? இப்படின்னு இவருக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வேறு. அதனால இவர் என்ன செஞ்சார்? தர்ஷீஷுக்கு கூலி கொடுத்து டூர் போயாச்சு. அப்படி தானே? இந்த மாதிரி யோனாக்களாக தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம் இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பினுடைய
மகத்துவத்தை என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு வேகமாக ஒரு 4 காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த ரட்சிப்பு எப்படி நமக்குள்ளே வருகிறது அப்படின்னு சொன்னால், பை த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இயேசுவின் நாமத்தில் நல்ல நாமத்தை நல்லா துதிச்சோம், அப்படி தானே நல்லா பாடினோம், நல்லா மகிமைப்படுத்தணும். ஆமென். எத்தனை பேர் அதை உணர்ந்து பாடுனீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறோம்ல, அப்படி தானே? ஆமாம், அவங்க ஒரு பேர் வச்சா அதை விட சூப்பராக நான் வைக்கணும்னு சொல்லி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் அதை தப்பாக சொல்லலை, சரியா? அர்த்தமுள்ள பேராக வைக்கணும். ஆமாம், குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது சும்மா வாயில் நுழையாத பேர்லாம் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அர்த்தமுள்ள பேராக என்ன செய்யணும்? வைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பைபிள் பேராக வைங்க, இல்லை பைபிள் ரிலேட்டடாக வைங்க, சரியா? நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி தான் பேர் வச்சோம். ஷேனுக்கு பேர் வைக்கும்போது கூட காட்ஸ் கிஃப்ட் அப்படிங்கிற மீனிங்கில் வைக்கணும், ஆண்டவுடைய பரிசு அப்படிங்கிற மீனிங்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேன் அப்படின்னு வச்சோம். அப்புறம் இன்னொரு பைபிள் கேரக்டர் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆசை. தேடணும் யார் பைபிள்லேயே ரொம்ப எந்த நெகட்டிவும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏனோக்கு பேராண்டர் காமிச்சார். அந்த ஏனோக்குன்னொடனே உடனே ஏனோக்குன்னு வைக்கல, ஏனோக்கு மீனிங் என்னன்னு சொல்லி போய் பார்த்தோம். என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் டெடிக்கேட்டட் அப்படின்னு இருந்துச்சு. ஆமாம், அவன் ஆண்டவருக்காக பிரதிஷ்டையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை தானே, கரெக்ட், ஏனோக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷேன் ஈனோக் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சோம். இதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று இப்போ சொல்ல போனால் அப்புறம் அது பிரசங்கத்துக்குள்ளே போயிடும். சரி, அதை சொல்ல. இப்படி நம்ம எத்தனை பேர் யோசித்து வச்சாலும், எத்தனை சிறப்பாக நம்ம நேம் வச்சாலும், த நேம் above all name is Jesus கிரைஸ்ட். ஆமென். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இந்த இயேசுவின் நாமம். யார் ஒருவர் இந்த நாமத்தை நம்பி, இந்த நாமத்தை பிடிச்சி, ஆமென், வசனம் சொல்லுது இல்லையா, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம். இது நீங்கள் பார்க்காமலே சொல்லணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நீ 1 கிலோ தங்கம் கொண்டு வர வேண்டாம், 1 கிலோ வெள்ளி கொண்டு வர வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம போன வாரம் கூட லைட்டாக பார்த்துட்டு விட்டோம் இல்லையா? ஆமாம், பவுல் சிறைச்சாலை தலைவன் பவுலும் சீலா கிட்ட வந்து என்ன கேட்குறான்? ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ வாசிக்க நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவமாரே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பவுல் சொன்ன ஒரே வார்த்தை, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ நீ மட்டும் இல்லை, உன் வீட்டாரும் கூட என்ன செய்யப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிப்பு அடைவதற்கு அவருடைய நாமத்தை தவிர வேற நாமம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஒரே நாமம் தான், ஹல்லேலூயா. அவர் சொன்னார் இல்லை, இயேசுவானவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் என் பிதாவிடத்தில் வரான். நீ வர எந்த நாமத்தை கொண்டு போனாலும் என் பிதா கிட்ட வர முடியாது. ஆமென். நீ அந்த பரலோகத்துக்கு போய் சேர முடியாது, நீ அந்த நித்திய ஜீவனை அடைய முடியாது. இயேசு என்கிற ஒரே நாமத்திற்கு அந்த வல்லமையை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசுங்கிற பேரை சொன்னாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கணும். கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்து என்ற நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கான எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவின் நாமத்துக்கு தேவன் தந்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாடுவோமா? அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நல்ல கரங்களை தட்டி, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. எல்லாம் சத்தமாய், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து,
இயேசு கிறிஸ்து. ஆமே, ஹல்லேலூயா. எவ்வளோ வேணாலும் பாடலாமே. அதை பாடும்போதே ஒரு ஸ்ட்ரென்த். ஆமே, எனக்கு எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எப்பயுமே எனக்கு வந்து அதாவது இதை பாடக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதாவது ஆண்டவரே என்ன பலந்தாருமே, இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உடனே இந்த பாட்டை வச்சு யார் இதை எழுதினது இப்படிலாம் கற்பனை பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குற மாதிரி வர சாங்ஸ் இருக்குல்ல, இதை விட என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அதை பாடும்போதே எனக்குள்ள ஒரு பலன் உண்டாயிரும். ஆமே, என் அப்பா எவ்வளோ பெரியவர், எனக்கு இருக்கிறது பிரச்சனை இவன் எவ்வளோ சின்னது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி வந்துடும். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்த நான் தனியாக வந்து வர்ஷிப் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி பாட்டு தான் பாடுவேன். எப்போல்லாம் என் ஆண்டவரை உயர்த்துறேனோ அப்போல்லாம் எனக்குள்ளாடி ஒரு ஸ்ட்ரெங்க். ஆமே, ஹல்லேலூயா. ஆமாம், பிசாசு கூட பயந்து நடுங்குகிற நாமம். ஹல்லேலூயா. வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் நடுங்குகிற நாமம். இந்த நாமத்தை ஒருத்தன் விசுவாசித்தால் ஹல்லேலூயா அவன் ரட்சிக்கப்படுவான். வேகமாக நம்ம இன்னைக்கு 4 பாயிண்ட்டுமே நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலரை தேவன் எகிப்தின் அனுபவத்திலிருந்து கானானுக்குள்ளே நடத்தி வந்த அந்த அனுபவத்தையும், நம்மளும் ஒரு காலத்தில் எகிப்தில் இருந்தோம். ஹலோ, நீங்கள்லாம் பார்க்கறத பார்த்தா நாங்கள் இன்னுமே எகிப்தில் தானே இருக்கோம். நாங்கள் எப்போ எகிப்திலேருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. சரி, இதையும் ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம உலகத்துக்குள்ள பிசாசுக்குள்ள கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயற்ற அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிசாசினுடைய பிள்ளையா ஒரு காலத்தில் இருந்தோம்ல, கோபாக்கினின் பிள்ளையா இருந்தோம்ல, அந்த வாழ்க்கை தான் எகிப்து. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம அடிமைத்தனத்திலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். ஆமே, அந்த வாழ்க்கை தான் எகிப்து. அந்த வாழ்க்கையிலேருந்து இப்போ நம்ம எந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், வனாந்திர வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஐயோ, நான் கூட செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா வனாந்திர வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களே, இப்படி நினைக்காதீங்க. வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா. ஆமே, ஹல்லேலூயா. உங்கள் கால் வீங்க போகிறது இல்லை, உங்கள் வஸ்திரம் பழசாக போகிறது இல்லை. ஆமே, இதை நான் பேசணும்னு சொல்லி நினைக்கல, ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதை வனாந்திர பாதை. இந்த பாதையை ஜெயிச்சு கானானுக்குள்ளே போகணும். ஆமே, இந்த பாதையில் உண்மையாக நிலை நின்று நான் கானானுக்குள்ளே போகணும். ஹல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், அதோடு என் சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைக்காதீங்க. ரட்சிப்பு அனுதினமும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னோன்னே நான் ரட்சிக்கப்பட்டவங்கிறது அர்த்தம் இல்லை. ஆமே, ஒவ்வொரு நாளும் பவுல் சொன்னார் இல்லையா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. சகோதரரே, நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் இல்லை, உங்களுக்கு தூரமாக இருக்கிற எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்யணும், அதிக நடுக்கத்தோட உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்கிறது அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். எப்போ நம்ம ரட்சிப்பு முழுமையாக கம்ப்ளீட் ஆகும் தெரியுமா? எப்போ கம்ப்ளீட் ஆகும்? நான் இந்த உலகத்தில் கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட போகிறேன்ல அன்னைக்கு. இல்லை, நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போதே எடுத்துக்கொள்ளப்படுவேன் இல்லையா, அந்த நாள் வரைக்கும் என் ரட்சிப்பு நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, அந்த வனாந்திர யாத்திரையை தொடங்கின மோசே கூட என்ன செய்யலை, கானானுக்கு போய் சேரல. 2 பேர் வனாந்திர யாத்திரையை தொடங்கின 2 பேர், யோசுவாவும் காலேபும் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை சபையே. நீ ரட்சிக்கப்பட்ட உடனே, நீ ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே, சபைக்குள்ளே வந்த உடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த நித்திய கானானுக்கு நம்ம போய் சேர்கிறது வரையிலும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. சரி,
இப்போ யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் இன்னைக்கு 4 பாயிண்ட் முடியுமானே எனக்கு தெரியலையே. சரி, யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் ஆண்டவர் இந்த 3வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும் மோசையை கூப்பிடுகிறார். அப்படிதான் முச்செடியில் தரிசனமாக்கி மோசையை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்? எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கவே கேட்டேன். நல்லா அப்படின்னா அர்த்தம் என்ன? பார்க்கவே பார்த்தேன், கேட்கவே கேட்டேன்னு அர்த்தம் என்ன? நல்லா பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆமாம், நான் நல்லா பார்த்தாச்சுப்பா, அதனால் என் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக இறங்கினேன், அதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மோசையை அழைக்கும்போது மோசை அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னை அனுப்புறீங்களே ஆண்டவரே, யார் உன்னை அனுப்புனா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் அவங்களுக்கு பதில் என்ன சொல்லுவேன்? நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டா உங்கள் பேர் என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மோசை கேட்கும்போது வாசிக்க வேண்டாம், ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் அன்னைக்கும் இருந்தேன், இன்னைக்கும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எந்த பெரிய பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தலைவர்கள் எல்லாருடைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தாலும் ஒரு காலத்தில் இருந்தார்கள், இப்போ இல்லை. இப்போ இருக்கிறவர்கள் இனி இருப்பாங்களான்னு தெரியாது, அப்படிதானே? ஆனால் இன்னைக்கும் என்னைக்கும் எப்பவும் இருக்கிறவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் ஆண்டவர் இங்கே இப்படியாக சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுந்த நிருபத்தில் ஆண்டவர் சொல்றாருல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ எப்படி அந்த இருக்கிறவராகவே இருக்கிறவர் எப்படியா இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கும்படியாக கிளம்புனாரோ அதே போல இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து மாறாதவர், இருக்கிறவர், நம்மை மீட்கும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே போன்ற தேவ மனிதர்களை அனுப்பி ஹல்லேலூயா நம்மை மீட்டு கொள்ளும்படியாய் வந்திருக்கிறார். ஆனா நம்ம நம்ப வேண்டியது யாரை? சூப்பராக சொன்னீங்க. நம்ம நம்ப வேண்டியது அந்த மோசையே இல்லை. ஏன்னா மோசையே கானானுக்கு போய் சேரலை. இன்னைக்கு அநேகர் பின்வாங்கி போகிறாங்க. என்னன்னு காரணம் கேட்டால், என்ன நடத்தினவர் அவரே போயிட்டாரு. ஏன் நீ யார்? அப்போ உன்னை நடத்தினவர் யாருக்கு நேரம் உன்னை நடத்தியிருக்கணும்? நீங்கள் பார்க்க வேண்டியது எங்களை இல்லை, நாங்களும் உங்களை போல மனுஷர்கள், நாங்களும் தவறு செய்கிறவர்கள். ஆமே, நாங்களும் பலவீன பாண்டங்கள். சரியா? நீங்கள் எங்களை நோக்கக்கூடாது. பாஸ்டரே அப்படி பண்ணிட்டாரு அதனால நானும் பண்ணுவேன் இல்லை, சிஸ்டரே அப்படி பண்ணிட்டாங்க அப்போ நான் ஏன் பண்ணக்கூடாது? இல்லை, நீங்கள் யாரை நோக்கி பயணம் பண்ணணும்? இயேசுவை நோக்கி. ஆமே, அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர் தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். இப்படியே போச்சுன்னா நம்ம பிரசங்கம் இன்னைக்கு முடியாது. சரியா? சரி, நான் எழுதினதை தவிர என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். சரி, இது உங்களுக்கு அவசியம் சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சனால உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ மோசையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் மேல விசுவாசம் வைக்கணும்? மோசையை அனுப்பினவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசமாய் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்ம ரட்சிக்கப்படணும்னா ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால நமக்கு ரட்சிப்பு. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் முதல்ல வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமே, ஹல்லேலூயா. அறிக்கை பண்ண ஏன் நான் உங்களை வசனம் சொல்ல வச்சுட்டே இருக்கேன் தெரியுமா? நீங்கள் கூட அடிக்கடி யோசிக்கலாம், என்ன இவங்க சும்மா வசனத்தை சொல்லுன்னு சொல்ல வச்சுட்டு வசனத்தை அறிக்கை பண்ண நமக்குள்ள விசுவாசம் பெருகும். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாடணும் இல்லையா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையார்
இயேசுவின் நாமம் அது. அப்படி பாடினோம்ல, பாடும்போதே நமக்குள்ள விசுவாசம் பெருகுதா? நமக்குள்ள விசுவாசம் பெருகுது தானே. அப்போ விசுவாசம் எப்படி பெருகும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண 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 பண்ண. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு இருதயத்தில் விசுவாசி, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசம் பெருகும். அந்த 13வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தமிழ்ல தொழுது கொள்கிறவன் எவனோன்னு இருக்கு, ஆனால் இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருந்துச்சு. ஃபார் எவ்ரி ஒன் ஹூ கால்ஸ் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் வில் பி சேவ்டு. யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்களே ரட்சிக்கப்படுவாங்க. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலே போதும் நமக்கு ரட்சிப்பு. இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த நாமத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு. இயேசுவின் நாமத்தை தவிர நம்ம ரட்சிக்கப்படுகிறதற்கு வேறொரு நாமம் இல்லை. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணி வாசிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இப்போ எல்லாரும் சேர்ந்து எனக்கு வாசித்து தர போறீங்க. சரியா? எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? அவராலே அன்றி வேறொருவரால். நல்ல சத்தமா சொல்லுங்க. நாம் தைரியமாக சொல்லுங்க. ரட்சிக்கப்படணும்னா நீ காவடி தூக்குனாலும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நீ ரட்சிக்கப்படணும்னா அழகு குத்துனாலும் போக முடியாது. நீ ரட்சிப்பை அடைவதற்கு ஒரே வழி என்னதான்? வேற எந்த கடவுளாது, எந்த தெய்வமாவது நான் தெய்வம்னு சொல்லி கொள்ளுகிற ஏதாவது இப்படி சொல்லியிருக்காங்க? நீ என்னைய கும்பிடு, நீ என்னைய பேரை சொல்லி கூப்பிடு, நீ ரட்சிக்கப்படுவேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களாங்க? ஏதாவது சொல்லியிருக்கா? இல்லை. நீ என்னை கும்பிடு, உனக்கு அதை தருவேன் இதை தருவேன். ஏன்னா அவனால் அதை மட்டும் தான் தர முடியும். ஆமே, ரட்சிப்பை யாரால் மட்டும் தான் தர முடியும்? கர்த்தரால் மட்டும் தான் தர முடியும். ஏசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு. ஆமே, ஹல்லேலூயா. நித்தியத்தை சென்று அடையத்தக்க வழி ஏசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய நாமத்தை மேல விசுவாசம் உள்ளவர்களால், அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய ஆழத்துல இருந்தாலும் சரி, ஆமே, ஹல்லேலூயா. நீ தண்ணியில மூழ்கி போனாலும் சரி, ஹல்லேலூயா. எந்த ஆழத்துல இருந்து கர்த்தரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை இயேசுவேன்னு சொல்லும்போது உனக்கான விடுதலை, உனக்கான ரட்சிப்பு, உனக்கான ரட்சிப்பு. ஆமே, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நாமத்தை தவிர ரட்சிப்படைவதற்கு வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தைரியமா சொல்லுங்க அந்த நாமத்தை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக முதலாவது என்ன சொன்னேன்? இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு. இரண்டாவதாக இயேசுவினுடைய இரத்தத்தினாலே ரட்சிப்பு. ஆமே, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு யார் அப்படின்னு சொன்னா அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமே, என்னத்தை புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 13, 23 வாசிக்கலாமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது உங்களுக்குள்ளே வராதிருக்கும். 23வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். மேற்சட்டத்திலும் உங்களை சரி,
இங்கே நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். இந்த பகுதி எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? இந்த பகுதி உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரிஞ்சுன்னா நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வரும்படியாய் கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பினார். அப்படி தானே? தப்பாவா சொல்கிறேன்? கரெக்டா? 10 வாதைகளை தேவன் என்ன செஞ்சார்? அனுப்பினார். 9 வாதை வரைக்கும் பார்வோனுடைய இருதயத்தை தேவனே கடினப்படுத்தினார். அப்படி தானே பைபிளில் இருக்கு? ஆமாம், கடினப்படுத்தி 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 அவனுக்கு எவ்வளோ பட்டாலும் சூடும் சொரணியும் இல்லை. மறுபடியும் என்ன செஞ்சான்? போகக்கூடாது அப்படின்னு சொன்னான். மறுபடியும் ஒரு வாதையை வாங்கி கட்டிக்கிட்டான். அப்படி தானே? அப்படி 10 வாதைகளில் ஆண்டவர் சொன்னார். 9 வாதை முடிஞ்சு மோசையே கொஞ்சம் டயர்டாக இருப்பார்ல, என்னையா இவன் கல்லாக இருப்பான் போல இருக்கு, 9 வாதையை இறக்கியாச்சு, இவன் இன்னும் மடிஞ்சு வரலாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஒரு வாதையை எகிப்தின் மேலே நான் வர பண்ண போகிறேன். அது என்ன வாதை அப்படின்னு சொன்னால், தலை பிள்ளை சங்காரம். ஆமென். வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளைங்க எல்லாம் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். இதுதான் 10வது வாதை. எந்த வீட்டில் இருக்க மூத்த பிள்ளை சாகும்? ஆமாம், ஏன்னா பயம். இப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு வீட்டில் போய் நிறைய பேர் அழ போகிறாங்க. சிஸ்டர் சொல்லிட்டாங்க, வீட்டில் இருக்க தலைப்பிள்ளைலாம் ஆமாம், இப்படிலாம் பிரசங்கம் கேட்குறவங்க இருக்காங்க. அதனால் விளக்கமாக சொல்ல வேண்டியது அவசியம் இல்லையா? எல்லா வீட்லேயும் உள்ள தலைப்பிள்ளை சாகாது. எகிப்தியருக்குள்ள தலைப்பிள்ளை என்ன செய்யும்? சாகும். இது 10வது வாதை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த வாதையை அனுப்பும்போது அவனே என்ன செய்வான்? கெஞ்சுவான், தயவு செய்து என்ன செஞ்சிரு, போயிரு. பார்வோனுடைய பிள்ளை முதற்கொண்டு என்ன செஞ்சிச்சு? செத்து போச்சு. சரியா? அப்போ அந்த நேரத்தில், அந்த ராத்திரியில் ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விசேஷித்தமான ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். அந்த காரியம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பஸ்கா. ஆமே, ஹல்லேலூயா. அந்த பஸ்கானா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பாஸ் ஓவர், அதாவது கடந்து போதல் அப்படின்னு அர்த்தம். நான் என்னைக்காவது கேட்பேன், பஸ்கானா அர்த்தம் என்னன்னு கேட்டால் பேன் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. பஸ்கானா என்ன? பாஸ் ஓவர், கடந்து போகிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். சரியா? யார் கடந்து போவாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன செய்யணும்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம் 2ஐயும் எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அதோடு என்ன செய்யணும்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கணும். ஒருவேளை உங்கள் குடும்பம் ரொம்ப சின்னது, அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்ற அளவுக்கு முடியலை அப்படின்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரங்களே என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். எப்படியோ ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடிக்கணும். அடித்து அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்? எடுத்து உங்கள் வாசலினுடைய நிலைக்கால்கள், அதாவது இதில் என்ன செஞ்சுக்கணும்? பூசிக்கணும். சரியா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி கொடுத்தார். நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்? நிலைக்கால்களில் பூசிக்கணும். இப்போ சங்காரக்காரன் கடந்து வருவான். எதுக்கு? சங்காரக்காரனோடு கூட கர்த்தரே கடந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? நான் வரும்போது அப்படி தானே சொல்லியிருக்கார். அப்போ கடந்து வரும்போது இந்த நிலைக்காலில் இருக்கிற ரத்தம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அடையாளம். இது உங்களுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உங்கள் மேலே பூசப்பட்டிருக்கிற, உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் உங்களுக்கு ஒரு அடையாளம். ஆமே, ஹல்லேலூயா. அழிக்கிறதற்கு வாதை வரும்போது உன் கூடாரத்தை வாதை எப்படி அணுகாது தெரியுமா? அழிக்கும் வாதை உனக்குள்ளே வராது தெரியுமா? அது ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். ஆமே, இன்னைக்கு இலவசமாக இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைச்சதுனால அதனுடைய வேல்யூ தெரியல. ஆமே, இலவசமாக நம்மளுக்கு தந்ததுனால அதனுடைய வேல்யூ தெரியல. ஆனால் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அது இலவசமாக இல்லைங்க. நம்ம எல்லாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். ஆமே, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கிரயமாக கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமாங்க? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான ரத்தம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா ரத்தம் ரொம்ப முக்கியம்? ஆண்டவர் சொல்லி இந்த வாசிங்க, லேவியராகமம் அதனுடைய 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் வேகமாக வாசிங்க. லேவியராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது
ரத்தமே. அப்போ ஒரு மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணுமானா, உங்களுக்கு பாவ நிவர்த்தி வேணுமானா, உங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருந்தார்? ஒருவன் பாவம் செய்யும்போது என்ன செய்யணும்? ஒரு வெள்ளாட்டுக்கடாவையோ ஒரு ஆட்டுக்குட்டியையோ இல்லை வசதி இல்லாதவங்க ஒரு புறா குஞ்சையோ கொண்டு வந்து உங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். ஆண்டவர் பலிபீடத்தை பார்த்தார். பலிபீடத்தில் ரத்த கரை தான் இருந்துச்சே தவிர இவனுக்குள்ள இருக்க கரை போகலை. இதனால ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவரே பலியானார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார் தெரியுமா? நம்ம சபை சபை சபைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இந்த சபை என்ன தெரியுமாங்க? அப்போஸ்தலர் 20-28 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, நான் சம்பாதிச்சேன், நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சேன் சொல்கிறோம்ல, இதே மாதிரி ஆண்டவர் ஆர்த்தட்டி சொல்கிறார், என் ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சேன். எப்சி உன்னை ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சேன். இப்படி ஒவ்வொருத்தரும் உங்கள் பேரை சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை உணரணுங்க, இதை உணரணும், இதை யோசிக்கணும். ஆமென். நான் ஏசப்பாவுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவன். எனக்காக அவர் கிரையம் கொடுத்து என்னை வாங்கியிருக்காரு. ஆமென். நான் எப்படியும் வாழ்கிறதுக்காக அல்ல, நான் எப்படியும் கண்டபடி வாழ்கிறதுக்காக அல்ல, இதை ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுறதுக்கு அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக கொடுக்கப்பட்டது விலையேற பெற்ற ரத்தம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் விலையேற பெற்ற ரத்தம். ஆமென். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட. வாசிங்க 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இன்னைக்கு போய் யாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை போய் வாங்கிட்டு வந்துடுறாருங்க. ஆமாம், இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, பஸ்காவை நான் பலியிடணும், அந்த ஆட்டோடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் போட்டுட்டா என் கூடாரத்துக்குள்ளே இல்லை இல்லை இல்லை. நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு. இந்த ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவர்களாக நம்ம காணப்பட்டோமானா, ஆமே, எவ்வளோ பெரிய ஆக்கினை யோசிச்சு பாருங்க. அந்த ஆட்டுக்காக இறங்கினார் தேவன். ஆமே, அந்த மாட்டுக்காக இறங்கினார் தேவன். அவருடைய சொந்த ரத்தம் எவ்வளோ முக்கியம். அந்த ரட்சிப்பை உணர்றோமாங்க. அந்த ரட்சிப்பை எவ்வளோ அலட்சியப்படுத்தணும், அந்த ரட்சிப்பை எவ்வளோ நம்ம அந்த ரத்தத்துக்கு முன்னாடி, அந்த ரட்சிப்புக்கு முன்னாடி நம்ம எப்படி குற்றவாளிகளாக நிற்க முடியுது? எவ்வளோ துணிகரமான பாவங்களை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். எப்படி முடியுது? எப்படி முடியுது? நம்ம அதை உணரல. நம்மளுக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தினுடைய மகிமை நம்ம உணரல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அந்த வசனத்தில் சொல்லியிருப்பாரு. நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, உங்கள் ஆவி உங்கள் சரீரம் எல்லாம் தேவனுக்குரியது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குரியதுன்னு ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டா அதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களாங்க? ஏதோ ஒரு பொருளை எடுத்து வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் உள்ள பொருளை, இது ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ ஏன் நம்முடைய சரீரத்தை மட்டும் நம்ம ஒப்பு கொடுக்குறோம்? நம்முடைய சரீரம் நம்மளுக்குள்ளது அல்ல, நம்முடைய ஆவி நம்மளுக்குள்ளது அல்ல. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே நம்ம மேக்கப் போடுறதுனாலையோ, வெளியே நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரனாலையோ, குளிச்சுட்டு வர்றதுனாலையோ ஆண்டவருக்கு நான் மகிமையை கொண்டு வரேங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. என் உள்ளேன்னு தெரிய என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் வெளியே பார்க்குற என் கண்ணு காது இதெல்லாம் சுத்தமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி பிசாசு அநேகரை வஞ்சித்து, ஆமென். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எப்பயுமே என்னுடைய எஃபியில் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் எனக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் என்ன செய்வேன், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவேன்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கே என்ன தோணுச்சுன்னு தெரியல, நிறைய பாஸ்டர்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்களா. நான் அதை பார்த்துட்டு என் பாட்டு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், சரி பாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி அந்த டிபிலெலாம் பார்த்தீங்கன்னா வசனம் டெய்லி டிவோஷன் வேறு. சரியா, நான் போய் என்ன செஞ்சுட்டேன், அக்செப்ட் பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு. உண்மையாக சொல்கிறேன், புறஜாதிகள் கூட அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணதே இல்லை. ஒரே மெசேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மெசேஜ் எப்படி வரும் தெரியுமா? எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஊழியம் எப்படி போகுது, இப்படி தான் ஆரம்பிக்கும். போக 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 உண்மையா இன்னைக்கு பிசாசு அநேக ஊழியர்களை, அநேக விசுவாசிகளை இரத்தத்தால் மீட்கப்பட்டு நம்மளுக்கு நாம சொந்தம் இல்லாத பிள்ளைகளை பிடிச்சி வச்சு நம்ம சரீரத்தை காம விகாரத்துக்கும் விபச்சாரத்துக்கும் விற்று போடும்படியாக செய்து கொண்டு இருக்கிறான். ஜாக்கிரதை சபையே, ஜாக்கிரதை. உங்கள் சரீரம் உங்களுக்குரியது அல்ல, உங்கள் சரீரம் உங்களுக்குரியது அல்ல. போன வாரத்தில் எனக்கு திடீர்னு நம்ம சபையை குறித்த ஒரு பாரத்தாண்டர் தந்தார். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜோமனை சொன்னார். நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுக்கலை. ஒரு தரிசனம் தந்திருந்தால் நான் அதை சீரியஸாக எடுக்கலை. அன்னைக்கு மட்டும் ஜோம் பண்ணிட்டு அதை விட்டுட்டேன். மறுபடியும் அதே பாதையில் கொஞ்சம் பேரை நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் என்னையே பார்க்க வச்சார். அப்படி பண்ணும்போது தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், அவனுக்கு தரிசனம் தந்தது சும்மாவா, நீ ஜோமன்யா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட உடனே உட்காந்து இந்த வாரத்தில் தான் ஒரு நாள் உட்காந்து அழுது சபையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர், சபைக்குள்ளே அந்த ஆவி கிரியை செய்யக்கூடாது, எங்கள் வாலிப பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தோடு தான் அன்றைக்கி அனுப்புனார். உன் பிள்ளைகளை மீட்டு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் என்னால் எந்திரிக்கவே முடியல. ஜாக்கிரதை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு உகந்த ஆலயம் உங்கள் சரீரம். ஆமென், ஹல்லேலூயா. அது குற்றமில்லாத ரத்தத்துக்கு முன்னாடி நம்ம குற்றமுள்ளவர்களை நிற்கக்கூடாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதை பார்த்தா என்ன நடக்கும்? இதுதானே யாருக்கு தெரிய போகுது? நான் வெளியிலலாம் எல்லாருக்கும் முன்னாடி நடிச்சிருவேன். இல்லை, அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆபேலினுடைய ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலினுடைய ரத்தம் என்ன பேசியிருக்கோம் சொல்லுங்க? ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசி? சும்மா கற்பனை பண்ணி சொல்லுங்க, என்ன பேசியிருக்கோம்? ஆண்டவரே பாருங்க, என்ன கொண்டுட்டானே, காயினை நம்பி போனேனே, கொண்டுட்டானே, இப்படி தானே பேசியிருக்கோம். வேற என்ன பேசியிருக்கோம்? ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நமக்காக இன்னைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். தெரியுமா? ஆஸ் அன் அட்வொகேட் இங்கிலீஷில் சொல்லுது. அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது. அந்த கிருபை நம்மளை விட்டு எடுபட்டுறதுக்கு முன்னாடி திருந்திடணும். ஆமே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க, நான் செய்யக்கூடாதா? நீ செய்யக்கூடாது. ஏன்னா நீ தான் ரத்தத்தால் மீட்கப்பட்ட புள்ள. உன் ஃப்ரெண்ட்ஸை மீட்டுக்கொள்ளலையே ஆண்டவர். எத்தனையோ செல்வந்தர்களுக்கு, கனவான்களுக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு மறுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு ஒரு தகுதியுமே இல்லாத உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட இயேசுவினுடைய ரத்தத்திற்கு குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணுங்க. என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது, என் இஷ்டத்துக்கு எதையும் நான் பார்க்க முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா எனக்காக கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, இந்த உலகத்தை போல வாழ்றதுக்காக அழைக்கப்பட்டவள் அல்ல நான். எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் வேணும், எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் வேணும். தயவு செய்து வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காக தான் நிறைய நாளாக மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அப்படி தானே? நீங்கள் மறுக்கவே முடியாது. எல்லாரும் இதை சொல்கிறேன். இதை குறித்து நீங்கள் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். உனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார், உனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ எத்தனை ஆப்பை மறைச்சி வச்சு எங்கள் கண்ணை மறைக்கலாம், உங்கள் பெற்றோருடைய கண்ணை மறைக்கலாம். ஆனால் எல்லாம் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாய் நிர்வாணமாக இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. மறைமுகமான பாவத்தில் இருந்தீங்கன்னா தயவு செய்து வெளியே வாங்க. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். இதுவே அனுக்கிரக காலம். இன்றே ரட்சணிய நாள்.
இன்னைக்கு உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசுவினுடைய ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டாதான், அறிக்கை இல்லைன்னா விடுதலை கிடைக்காதுங்க. அந்த ரத்தத்தை நம்ம பற்றி கொள்ளலைன்னா, அந்த ரத்தத்தை நம்ம மேன்மை பாராட்டலைன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை. முதலாவது இயேசுவினுடைய நாமத்தினால ரட்சிப்பு, இரண்டாவதாக இயேசுவினுடைய ரத்தத்தினால, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால நமக்கு ரட்சிப்பு, மூன்றாவதாக ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். பிரவீனங்க வரல. ஞான ஸ்நானத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினால இவங்க என்ன செஞ்சாச்சு? எகிப்தியர் போன்னு விரட்டி விட்டாச்சு. யார? இஸ்ரவேல் ஜனங்களை. ஒரு 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்லையா? ஆண்டு சொல்கிறது நான் சொல்லிட்டு தான் உங்களை அனுப்புவேன். சரியா? சரி. இஸ்ரவேல் ஜனங்களை போன்னு என்ன செஞ்சாச்சு? அனுப்பியாச்சு. யாரு? பார்வோனும் எகிப்தியரும். இவங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்து தயவு செய்து இந்த எகிப்தை காலி பண்ணிட்டு நீங்கள் போனால் போதும்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அனுப்பிவிட்டு இவங்களும் வனாந்தர வழியாக எங்கே கானானை நோக்கி பயணம் பண்ணிட்டு போகிற வழியில் ஒரு தடை வருகிறது. என்ன தடை அப்படின்னு சொன்னால், முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி மனமாறி அனுப்பிவிட்ட பார்வோனும் அவன் சேனைகளும். கொஞ்ச நாள் ஆனோன்னு குளிர் விட்டாச்சு பார்வோனுக்கு. நமக்கு வேலை செய்யாதபடி இந்த ஜனங்களை அனுப்பி விட்டுட்டோமேன்னு சொல்லி அவங்க பின்னாடி முன்னாடி செங்கடல். ஆமே. ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமே. ஹல்லேலூயா. அவங்க வெட்டாந்தரை வழியா நடந்து போனாங்க. வசனம் அழகா இருக்கு பாருங்க. சமுத்திரத்தின் வழியாய் வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க. ஆமே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் கூட இருக்கிறது உண்மையானா, நீ ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலானா, நீ மீட்கப்பட்ட ஜனமானா, நீ எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமானா, கர்த்தர் உன்னை சுற்றிலும் சமுத்திரம் போல சூழ்நிலை இருந்தாலும் உன்னை வெட்டாந்தரையில் நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய சமுத்திரம் வரலாம், அதே சூழ்நிலையில் தான் எகிப்தியன் போனான். அவனை கவிழ்த்து போட்டார். அவன் ஒருத்தனும் தப்பலை. அந்த சமுத்திரத்தின் வழியில ஒன்ன வெட்டாந்தரையில் நடக்க வைப்பார், உன்னை ரட்சிப்பார், உன்னை மீட்டுக் கொள்வார். ஏன்னா நீ இஸ்ரவேல், நீ யாக்கோபு, நீ அவருடைய சேஷ்ட புத்திரன், நீ அவருடைய யெஷூரன். ஹல்லேலூயா. 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 இந்த செங்கடலின் அனுபவம் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையானது. வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் வாசிங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ அந்த எகிப்தியன், இதை நல்ல கவனிங்க எழுதினவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சமுத்திரத்தின் வழியா இஸ்ரவேல் ஜனங்களும் போகிறாங்க, பின்னாடி துரத்திக்கிட்டு யார் வரா? பார்வோனின் சேனை, எகிப்தியரும் என்ன செய்கிறாங்க? வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மீட்புண்டாக்குகிற வழி. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ரட்சிப்பை கண்டடையத்தக்க வழி. அந்த சமுத்திரம் ரட்சிப்பை கண்டடையத்தக்க வழி. ஆனால் எகிப்தியரின் சேனைக்கு அதுதான் அழிவு. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இது எடுத்த ஞான ஸ்நானத்தை அற்பமாக எண்ணாதீங்க. தயவு செய்து கல்யாணத்துக்கு ஞான ஸ்நானம், நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஞான ஸ்நானம், இன்னொரு வேலைக்கு ஞான ஸ்நானம், எல்லாமோ இல்லை. இது அப்படி எடுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. நீங்கள் எடுத்த ஞான ஸ்நானத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியுமாங்க? ஆமாம், அந்த தண்ணிக்குள்ளே இறக்குனாங்க, அப்படியே குப்புற போட்டாங்க, எழுப்புனாங்க, அவ்வளோதானே. இப்படின்னு யோசிக்காதீங்க. ஞான ஸ்நானத்தினுடைய மகிமை என்னன்னு தெரியுமாங்க? நிறைய பேருக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும் போதே பிசாசு அலறி ஓடி இருக்கு. தெரியுமா? நீங்கள் பார்த்ததில்லை, பார்ப்பீங்க. இனி வருகிற நாட்கள் ஆண்டு நம்ம சபையில் அப்படி காரியங்களை நடப்பிப்பார். ஆமே. நிறைய பேர் ஞான ஸ்நான தொட்டியிலே அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தெரியுமா? ஆமாம், எங்கள் மம்மிகிட்ட கேளுங்க. ஞான ஸ்நானம் நம்மளை பின்தொடர்கிற சத்துருக்களை அழிவுக்கு உண்டாக்குகிற இடம்.
ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை மீட்டு கொண்டு போகிற இடம். ஆமென். சிவந்த சமுத்திரம் போல தெரியலாம், அது ஒரு தடை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியலாம். இல்லை, ஆண்டவர் ஏன் அங்கே நடத்தினார்னா அவங்கள ஞான ஸ்நானத்துக்குள்ள நடத்த. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்துக்குள்ளாக என்ன செய்யப்பட்டார்கள்? ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த ஞானஸ்நானத்துடைய மகத்துவம் என்ன தெரியுமா? அந்த ஞானஸ்நானத்துடைய மேன்மை என்னன்னு தெரியுமாங்க? ஹல்லேலூயா. நம்ம அதை தவற விடக்கூடாது, நம்ம அதை அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு தான் இயேசுவே அதை செய்து காட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் பரலோகம் நமக்காக திறக்கப்படுகிறதோ அதே போல நீ ஒவ்வொரு மனுஷனும் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது வானம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தின் வாசல் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அது உங்களுக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை அலட்சியமா யாரும் நினைக்காதீங்க. நீங்க ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கும் ஞான ஸ்நானம் எடுக்காத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு ஞானஸ்நானம் தந்திருந்தாலும் அது மேட்டர் இல்லை, நீங்கள் யாருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு தான் மேட்டர். ஆமென். ஹல்லேலூயா. இதை தான் பேதுரு சொன்னார் இல்லையா? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அது மட்டும் சொல்லிட்டு அது மட்டும் உங்களை ரட்சிக்காது. நீங்கள் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் நான் உலகத்துக்குள்ளேயே இருப்பேன், நான் உலகத்தை போலவே வாழுவேன்னு சொன்னால் நான் ரட்சிக்கப்பட முடியாது. ஆமே. மாறுபாடான நான் ஞானஸ்நானம் என்னைக்கு எடுத்தேனோ அன்னைக்கு எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு பிரிவு, எனக்கும் இந்த எகிப்துக்கும் ஒரு வித்தியாசம். ஆமே. ஹல்லேலூயா. அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் எங்கே நடந்தாங்களோ அங்கே தான் என்ன செஞ்சாங்க? நடந்தாங்க. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த செங்கடல், அந்த ஞான ஸ்நானம் எடுத்த பிளேஸ் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினது. அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? எகிப்தியருக்கு அது அழிவுண்டாக்குகிற இடம், சமுத்திரத்தில் நடந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்தாங்க. அதே சமுத்திரம் தான், அதே இடம் தான். ஆனால் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவார். ஆமே. ஹல்லேலூயா. 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 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 1 பேதுரு 3:21. யாரா சீக்கிரம் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21. ம் 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 ம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த செங்கடல் அனுபவத்தில் தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நம்ம எப்போ பாடுவோம்ல, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அதெல்லாம் எப்போ தெரியுமாங்க? இந்த செங்கடல் அனுபவத்தில். யாத்திராகமம் 14:13 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நான் வாலிப பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறேன், ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறேன், ஞானஸ்நானம் எடுங்க. சரியா? வாலிப வயசு வந்துச்சுனாலே ஞானஸ்நானம் எடுங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு. ஆமே. உங்களை துரத்தி கொண்டு இருக்கிற எகிப்தியருடைய சேனை என்ன செய்யும்? செங்கடலில் அமிழ்ந்து போகும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த இடத்துலையே உங்களை துரத்திட்டு இருக்கிற பாவம், அந்த எகிப்தின் அனுபவம், அந்த எகிப்தின் சேனை, சத்ருவின் சேனை மடங்கடிக்கப்படும். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த பாதுகாவல், அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதை மேன்மையா எண்ணுங்க, அதை மேன்மையா எண்ணுங்க. முதலாவது இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு. இரண்டாவதாக இயேசுவினுடைய ரத்தத்தினால, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினா ரத்தத்தினாலே ரட்சிப்பு. மூன்றாவதாக ஞான ஸ்நானத்தினாலே ரட்சிப்பு. நான்காவதாக பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலினாலே ரட்சிப்பு. இது பூரண ரட்சிப்பு. ஆமே. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு பிரயாசப்படுங்கள் வாசிச்சோம்ல, அந்த ரட்சிப்புக்கு நேராக நம்மளை நடத்தி 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 கொண்டு போகிற நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் வழி நடத்தினதோ. ஆமே. ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
அந்த யாத்ராகமம் 14, 19, 20 குறித்து வச்சுக்கோங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன ஆண்டவர், அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களோடு செஞ்சது இல்லையா, அது எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினது. அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலரும் எகிப்தியரும் ஒன்று சேராதபடிக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்கி கொண்டே இருந்தது. ஆமே, ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலர் அது இரவை வெளிச்சமாக்கிச்சு. அப்ப உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அந்த நல்ல மேகம், நம்ம பாடுறோம் இல்லையா, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை அழகா பாடுறோம் இல்லையா. ஆமா, அந்த மேகம் போன்ற ஆவியானவர், அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் உனக்குள்ள இருப்பார் அப்படின்னு சொன்னா உனக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உன்னை எகிப்தியர் கூட சேர விட மாட்டார். அநேகர் இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்த அனுமதிக்கிறதே இல்லை. ஏன்? பயம். எனக்குள்ள இருக்கிற பாவம் தடுக்குது இல்லை. ஆண்டவரே, நீங்கள்லாம் எனக்குள்ளே வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிட்டா நான் செய்கிற இதை என்ன செய்ய முடியாது. அப்படி தானே இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை சண்டே மட்டும் தான் கூப்பிடுறோம், சர்ச்சில் மட்டும் தான் கூப்பிடுறோம். என்னமோ நம்ம சர்ச்சில் அப்படி உங்களை நடத்துறதுனால கூப்பிடுறீங்க. இல்லைனா ஆவியானவரே நீ வந்தார் வாரும், வரலனா எனக்கு என்ன, இப்படி தான் இருக்கும். இப்படி தானே இல்லை, ஒவ்வொரு நாளும் அனுதின ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம். ஆமே, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க, நம்ம மனுஷங்க, நம்ம இடறவங்க. ஆமே, ஹல்லேலூயா. நம்மளுக்கு நேரான பாதையில் போக தெரியாது, செவ்வையான பாதையில் போக தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானதான் தாவீது ஜெபம் பண்ணார்லே, உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் சொன்னாரா இல்லையா? ஆமே, அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் பெறாமல் ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஆமே, அபிஷேகத்தை எப்படி அது கேட்ட அழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பெற்றுக்கொள்ளணும். ஆமே, பெற்றுக்கொண்டவங்க ஒரு ஓரமாக வச்சுருக்கக்கூடாது. ஆவியானவரை வழி நடத்த என்ன செய்யுங்க, அனுமதிங்க. ஆவியானவர் ரெடியாக இருக்கிறார், நீங்கள் இடம் கொடுங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஆவியானவரை பார்க்காதன்னு சொல்லும்போது பார்க்கக்கூடாது, போகாதன்னு சொல்லும்போது போகக்கூடாது, என்ன கேட்காதன்னு சொல்லும்போது கேட்கக்கூடாது. இல்லை நான் கேட்பேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இப்படி மொரட்டாட்டமாக அலைஞ்சோன்னா ஆவியானவர் நம்மளை வழி நடத்த முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. ஆவியானவர் நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம எழுந்து நிற்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டிங்களா? எல்லாரும் எடுங்களேன். எபிரேயர் டெஹிலா பக்கம் சொல்லு. 299வது பக்கம் எடுங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் அப்படியே எழுந்து நிற்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். விட்டீங்களா? எல்லாரும் வாசிக்கலாமா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு சின்னதான, அப்படியா இருக்கு வசனம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியுதா? ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டேனே சொல்லி சொல்ல, அப்படி எடுத்துக்க கூடாது. வசனம் என்ன சொல்லுது? அதை பற்றின கவலை உனக்கு, நம்ம கேட்போம் இல்லையா, கொஞ்சமாவது உனக்கு இதை பற்றி கவலை இருக்கா? கேட்போம்ல. அதை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு தெரியுமா நான் உனக்கு தந்தது? தேவன் தாமே சாட்சி கொடுத்தது. நீ இதை ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படும் போது, ஒவ்வொருத்தரும் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும்போது பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமே, எப்படி இயேசுவுக்கு சாட்சி கொடுத்தார்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற சாட்சி கொடுத்தாராங்க. ஆவியானவர் சாட்சி கொடுத்தாராங்க, உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி ஆண்டவர் சாட்சி கொடுத்த நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அந்த ரட்சிப்பு
ரட்சிப்பை அலட்சியப்படுத்தி கொண்டு இருப்போமானா தண்டனை வரப்போகுதுங்க, தண்டனை வரப்போகுது. எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இதை கேட்டது ஆண்டவர், ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார். எல்லாரும் பைபிளை கீழே வைங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், முதலாவது நான் நேற்று என்னையே நாங்கள் ஒப்பு கொடுத்தேன். இங்கே நின்று பேசுகிறதுனால நான் பெரிய பரிசுத்தம் நான் சொல்ல வரலை. முதலாவது என்ன நான் அழுது ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நீங்கள் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை தந்திருக்கீங்களே, இதை பற்றி நான் கவலையே இல்லாமல் இருக்கேன்னு, இதை பற்றி நான் அக்கறையே இல்லாமல் இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். ஏசப்பா, அந்த அக்கறை, அந்த கவலை எனக்கு ஒவ்வொரு நாளும் வேணும். உமக்கு பிரியமில்லாத வழியில் போகும்போது எல்லாம் எனக்கு அந்த கவலை வேணும். உமக்கு பிரியமில்லாததை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த கவலை வேணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் 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 யாரும் சும்மா இருக்கக்கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, அப்பா, அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை எனக்கு தெரியணும். ஆண்டவர், அந்த ரட்சிப்பினுடைய மகிமை எனக்கு புரியணும். ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை குறித்து நான் உத்தரவாதம் உள்ளவளாக இருக்கணும். அந்த ரட்சிப்பை குறித்து உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கணும். ஆண்டவரே, உண்மையை என்னையும் பிரிக்கிற அந்த பாவம் எனக்கு வேண்டாம். நான் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிற அந்த பாவம் எனக்கு வேண்டாம். அந்த ரகசியமான சாட் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, அந்த ரகசியமான பாவம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் டானி கண்ண மூடு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஏசப்பா, என்னை ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லு. ஆண்டவரே, உங்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற பாதையில் நான் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் என் ரட்சிப்பு நிறைவேறணும். ஒவ்வொரு நாளும் என் ரட்சிப்பு நிறைவேறணும்ப்பா. ஆண்டவர், எனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியா அடிக்கப்பட்டீங்களே ஏசப்பா. உங்க குற்றமில்லாத ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே. நன்றியும் சொல்லுங்க, அந்த நன்றியும் சொல்லுங்க, நன்றியும் சொல்லுங்க ஏசப்பா. எனக்காக உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை ஒரு சொட்டு கூட வைக்காம எனக்காக சிந்துனீங்களே அப்பா. நான் என்னப்பா தகுதி? நான் அதுக்கு ஈடா என்ன செய்வேன் ஆண்டவரே? எனக்கிட்ட என்ன தகுதி இருக்குப்பா? ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால மீட்கப்பட நான் தகுதியே இல்லையேப்பா. எனக்கிட்ட எந்த தகுதியே இல்லையேப்பா. என்னை மீட்டு கொண்டீங்களே, நன்றியப்பா. அப்பா, நான் படுற உபத்திரவத்தை பார்த்து என்னை மீட்டு கொண்டீங்களே. எகிப்துல நான் பிசாசுக்கு அடிமையா இருக்கும்போது அவைக்கிட்ட இருந்து விடுதலையாகி என்னை கொண்டு வந்தீங்களே, நன்றியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நான் பாதியில இழந்துடக்கூடாதுப்பா. அந்த ரட்சிப்பை நான் பாதியில இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எந்த கானானுக்காக என்ன அழைச்சிங்களோ அந்த கானானில் என் கால் பதியணும். ஆமென். அந்த கானானை நான் சேரணும். பாதியிலே வனாந்திரத்திலே என் ரட்சிப்பு முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. வனாந்திரத்திலே என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுப்பா. நான் கானானை சுதந்திரிக்கணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே. எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே. தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய். தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு
வேலைக்காக நன்றி. மட்டுமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் மேன்மையை புரிந்து கொள்ள, ரட்சிப்பின் ஆண்டவரே சோத்திரம் அதிசயங்களை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர், இந்த வாரம் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தேவ கிருபை அதிகமாய் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக செபிக்கிறேன்ப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்